ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமுக்காக எஸ்ஐ டெய்லி 15 அப்படின்னு டாப்பிக்கில் டெய்லியும் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஜியாகிரபி சம்மந்தமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் தமிழில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் உள்ள கொஸ்டினுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க ஒளியாண்டு தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியானது வினாடிக்கு என்ன வேகத்தில் பயணிக்கும்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க 330 மீட்டர் பெர் செகண்ட் தான் சவுண்டோட வேகமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதான் சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியனில் காணப்படும் வாயுக்கள் எவை? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இந்த ரெண்டு வாயும் தான் சூரியனில் காணப்பட்ட ரெண்டு வாயுக்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கும் கோள் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க புதன் தான் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்க கோள் ஆகும். இங்கிலீஷ்ல மெர்க்குரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், துணைக்கோள்கள் எதுவும் இல்லாத கோள் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி, அதாவது வெள்ளியும் புதன் இந்த ரெண்டு கோள்களுக்குமே துணைக்கோள்கள் கிடையாது. மெர்க்குரிக்குமே வீனஸ்க்குமே துணைக்கோள்கள் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிகவும் வெப்பமான கோள் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க வெள்ளிக்கோள் தான் மிகவும் வெப்பமான கோள் ஆகும். என்னதான் சூரியனுக்கு பக்கத்துல புதன் கோள் ஃபர்ஸ்டா இருந்தாலுமே வெள்ளி தான் அதிகப்படியான வெப்பத்தை கொண்ட கோள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவுக்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? இதற்கான சரியான ஆன்சர், எந்த கோள் அதிகமாக வெப்பமாக இருக்குன்னு பார்த்தோமோ அதே கோள், அதாவது வெள்ளிக்கோள் தான் இரவுல நிலவுக்கு அடுத்தபடியாக வெளிச்சமாக தெரிகிற ஒரு கோள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் அதிகமாக பரவி காணப்படும் எந்த தாதுவால் செவ்வாய்க்கோள் செந்நிறமாக காட்சியளிக்கிறது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கனால தான் செவ்வாய்க்கோள் செந்நிறமாக காட்சியளிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் உருளும் கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க யுரேனஸ் தான் உருளும் கோள் என்று அழைக்கப்படுகிறது. அது தன்னோட சுற்றுப்பாதையில கொஞ்சம் சாஞ்ச மாதிரி சுற்றி வரனால அது உருண்டு ஓடுற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக காட்சியளிக்க காரணமான வாயு எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்க மீத்தேன் வாயு யுரேனஸ் கோள்ல காணப்படுறதுனால தான் யுரேனஸ் கோள் பச்சை கலர்ல காட்சியளிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சம பகல் இரவு நாள் என்பது எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்க மார்ச் 21 அண்ட் ஆப்ஷன் சியில் இருக்க செப்டம்பர் 23. இது ரெண்டுமே சமபகல் இரவு நாட்கள் ஆகும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் எந்த கோளினால் நீரில் மிதக்க இயலும்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க சனிக்கோள் தான் நீர்ல விட்டாலும் மிதக்கும் தன்மை கொண்டது. அதனால தான் இந்த கோள் வந்து நீரில் மிதக்க இயலும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புவி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்வாக உள்ளது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க 23.5 டிகிரி அப்படின்ற அளவு தான் நம்ம பூமியானது கொஞ்சம் சாய்வாக உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். சூரிய கதிர் செங்குத்தாக மகர ரேகை மற்றும் கடகரேகையில் எப்போது விழும்? அந்த நாள்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எஸ்ஐ டெய்லி 15ல் ஜியாகிரபி சம்பந்தமான கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமுக்காக நிறைய பேர் வீட்டிலேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஆனது நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வித் டெஸ்ட் பேட்சோட கொடுத்துட்ருக்கோம் லைவ் கிளாஸஸ். இதே டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்ட வினாக்களோட கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.